நாடு தழுவிய செயல் திட்டம் குறித்து முடிவெடுக்க டெல்லியில் கூடி முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க மமதா பானர்ஜி. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், இவங்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தேர்தலுக்கு பிறகு மேற்கு வங்க மாநிலத்தில் முன்னாள் முதல்வர் மமதா பானர்ஜி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை, தங்கள் கட்சி தலைவர்கள் தாக்கப்படுவது, காவல்துறையால் மிரட்டப்படுவது, சாலையோர வியாபாரிகளை முன்னறிவிப்பின்றி காவல்துறையினர் அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை கண்டித்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய எஸ்பிளேட் பகுதியில் மமதா பானர்ஜி தனது கட்சியினருடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டம் ராணி ராஜ்முனி என்ற பகுதியில் நடைபெறுவதாக இருந்தது. அவர் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபடுவதாக இருந்த சூழ்நிலையில் காவல்துறையினர் அதற்கு அனுமதி மறுத்ததை தொடர்ந்து அங்கு எஸ்பிளேட் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில் மமதா பானர்ஜி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது பேசுகின்ற போது பிரதமர் மோடியின் மீது அவர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 294 தொகுதிகளில் 177 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையில் பாஜக முறைகேடு செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். இது மட்டுமின்றி தங்கள் கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு காவல்துறையினர் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருகிறார்கள். தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த கட்சியை விட்டு ராஜினாமா செய்ய வேண்டும், அப்படி ராஜினாமா செய்யவில்லை என்றால் உங்களை கைது செய்து விடுவோம் என்று மிரட்டுவதோடு எங்கள் கட்சியினரை தவறான வழக்குகளில் அவர்கள் தொடர்ந்து கைது செய்து வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். என்னதான் எங்கள் கட்சியை உடைக்க பார்த்தாலும், எங்கள் கட்சியினரை மிரட்டினாலும் அவர்களுக்காக தன்னுடைய போராட்டம் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்கு வங்கத்தை சமூக விரோத சக்திகளின் கைகளில் ஒப்படைத்து மாநிலத்தையே பிரதமர் மோடி இருளில் தள்ளி இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய மமதா, இதற்கு மோடிக்கு எதிரான அடுத்த கட்ட நாடு தழுவிய செயல் திட்டம் குறித்து டெல்லியில் பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் கூடி விரைவில் முடிவெடுப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். வெகு விரைவில் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் ஜூன் 6 அல்லது 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதைத்தான் மமதா பானர்ஜி மறைமுகமாக குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இந்த இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டமே மமதா பானர்ஜி ராகுல் காந்தியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதை தொடர்ந்துதான் அந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் டெல்லியில் ஒன்று கூடி நாடு தழுவிய செயல் திட்டம் குறித்து முடிவெடுப்போம் என்பதை மமதா பானர்ஜி ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.